தேசிய விருது அதன் மூலமாக நடைபெற்ற அரசியல் இவை மிகவும் முக்கியமானது. அதாவது கேரள சினிமா முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஊர்வசி தேசிய விருது வென்ற ஒரு முக்கியமான நபர். அவங்க தெரிவித்த கருத்து மிக மிக வலிமையானது. என்னன்னா, ஆடுஜீவிதம் போன்ற படங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய அத்துமீறலாகும். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்துத்துவ அடிமைகளுக்கு ஏத்த மாதிரியான திரைப்படங்கள் இங்கு வரல. அதாவது கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் எடுத்தாங்க. ஆனா அதற்கு எதிராக எம்புரான்னு ஒரு படம் பதிலடி கொடுத்தது. ஸோ இதனால காழ்ப்புணர்ச்சியான இந்துத்துவ அடிமைகள் தேசிய விருதுல ஆடு ஜீவித் என்ற படத்தை முற்றிலுமா புறக்கணிச்சாங்க. இது மிக மிக வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஏன்னா ஒரு திரைப்படங்களை நடுநிலையோட அணுக வேண்டிய இந்துத்துவ அடிமை கும்பல் என்னவா பார்க்குதுன்னா, இவங்க ப்ரொபகண்டா பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்குது. ஆனா இது தவறு. திரைப்படங்கள் வந்து ஒரு கல்ச்சுரலை வந்து பிரதிபலிக்கக்கூடிய இடத்துல இருக்கு. ஆனா என்னன்னா, இந்த இந்துத்துவ கும்பல் தன்னுடைய அரசியலை இங்க புகுத்த பார்க்குது. எப்படின்னா, மாட்டு மூத்திரத்தை பத்தி பெருமையா படம் எடுக்கணும், அல்லது பசுமாட்டை பத்தி பெருமையா படம் எடுக்கணும். அது அவங்க எடுத்துக்கிட்டோம். இங்க கல்ச்சுரலி ஒருத்தவங்க எப்படி வந்து சஃபர் ஆகுறாங்க அப்படின்றத சொல்றது படம் தான் ஆடு ஜீவிதம். அதுக்கான நியாயமான அங்கீகாரம் கொடுக்கவே இல்லைன்றது மிகப்பெரிய அவமானகரமான செயல். அது மட்டும் இல்லை, இதுக்கு வந்து தேசிய விருது குழு தலைவர் நம்ம ஸ்வதேஷ் படத்தை எடுத்தார்ல, அந்த படமே ஒரு காமெடி தான். அவர் அதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய காமெடி. ஏன்னா ஸ்வதேஷ் படத்தில் என்ன ஒரு நாட்டுனா, ஃபாரின்லேருந்து வரான், அவன் வந்து இங்கே வந்து ஒரு சேஞ்சை உண்டு பண்ணுறான்ற மாதிரி. ஆனால் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் இல்லைன்னா அந்த படம் ஒன்றுமே இல்லை. ஸ்வதேஷ். ஸோ இப்படி தான் இந்துத்துவ அடிமைகள் வந்து ஒரு விஷயத்த அணுகுறாங்க. ஸோ அது ரொம்ப கேவலமான ஒரு அரசியல். அதை நம்ம எப்படி சொல்றதுன்னா, அதுக்கு எதிராக நிற்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்மக்கிட்ட இருக்கு. பிகாஸ் ஒரு படைப்புக்கு எதிரான அந்த வன்முறையை படைப்புக்கு எதிரான தாக்குதல் அப்படிதான் சொல்றோம். படைப்புக்கு எதிரான வன்முறைன்னு கூட சொல்லலாம். அதுதான் கேரளாவில் உள்ள நிறைய பேர் ரீல்ஸாக போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி எப்படி நேஷனல் அவார்டு கொடுக்க விரும்புதுன்னு சொல்லி நிறைய பேர் ரீல்ஸ் போட்டது. மாடை வந்து பசுமாடை வந்து முக்கியத்துவப்படுத்தியோ, கோமியத்தை முக்கியத்துவப்படுத்தியோ படம் இருந்தால் தான் தேசிய விருதுக்கான அடையாளம், அங்கீகாரம் அப்படின்ற இந்துத்துவ அடிமைகளுடைய அரசியல் மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்லை, இந்துத்துவ அடிமைகளுடைய இந்த அரசியலானது ஜனநாயக விரோத அரசியல் மட்டும் இல்லை, இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் ஒரு படைப்பு சுதந்திரத்தை முற்றிலுமாக படிக்கிற அரசியல். ஆனால் இன்னொன்று என்னென்னா, பிஜேபி படமாக பார்க்கணும்னு சொல்லுவாங்கள்ல. பத்மாவதின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துக்கு தடை விதிக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனது இதே இந்துத்துவ அடிமை கும்பல். ஸோ படைப்பு சுதந்திரத்தை பற்றி பேசவே கூடாது. ஏன்னா இவங்க ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. கமலஹாசன் படம் விஸ்வரூபம் வந்தப்போ படமாக பார்க்கணுன்னு உருட்டுனாங்கல்ல. ஏன் பத்மாவத் படத்தை படமாக பார்க்கல? அது வந்து என்னவா சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க மனு தாக்கல் பண்ணாங்கன்னா, பிஜேபி அதாவது ஒன்றிய அரசும் சரி 4 மாநில அரசுகளும் என்ன சொல்லிச்சுன்னா, இது வன்முறை தூண்டுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அப்போ அது படத்தை படமாக பார்க்குற மாதிரி இல்லையா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. என்னவா இருந்தாலும் இந்துத்துவ அடிமைகள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, மக்கள் விரோத செயல்பாட்டில் இந்துத்துவ அடிமைகள் தொடர்ந்து ஈடுபடுறாங்க. அதாவது ஒரு படைப்பு சுதந்திரத்துக்கு எதிராகவும் ஒரு படைப்பை வந்து சரியாக வந்து அங்கீகரிக்காததும் இந்துத்துவ அடிமைகளுடைய மிக மோசமான, கேவலமான, வன்மமான அரசியல். இதற்கு எதிராக கேரள திரையுலகம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எடுப்பாங்கன்னு நம்புகிறேன். வெயிட் அண்ட் சி. நன்றி.